பிரசனம் பாதுகாப்பும் வழிநடத்துதலை தொடர்ந்து கட்டளிடுவீராக. இப்போது கூட நாங்கள் நீ செய்த நன்மைகளை நீர் பாராட்டின எல்லா விதமான கவர நன்மைகளை ஒரு சேர நாம் நினைவு கொண்டு ஆராதிக்கும் சைனாத்தில் கூறி வந்திருக்கிறாய். நீ தெரிந்து கொண்ட ஜனமாக, நீ தெரிந்து கொண்ட சமூகமாக, நீ தெரிந்து கொண்ட பசு ஜாதியாக, ராஜரீக கூட்டமாக, ஆசாரிய கூட்டமாக, உம்முடைய ஜனமாக ஆண்டவரே பரிசுத்த ஜாதியாக சன்னிதானத்தில் கூடி ஜெபிக்க உம்மை தொழுது கொள்ளவும் அன்றாட வந்திருக்கிற சுவாமி பிரசனமாக இருந்த தொழுகை ஆசீர்வாதம் தர வேண்டும். ஒரு தெய்வீக தொடுதலையும் விடுதலையும் சந்தோஷ சமாதானத்தை நித்திய ஜீவனை சூழ்ந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியான ஆசீர்வாதங்களை நிறைவாய் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே கட்டளிட வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலம் மிகத்தாவோடு கேட்கிற நல்ல பிதாவே ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக கடவுளின் நாம மகிமைக்காக நாம் பக்தி பரவசத்தோடு அர்த்தம் நிறைந்த பாமாலை எண் 171 சபைய காலம் நிற்குமே கண்மலை கிறிஸ்துமேல் நிற்கும் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். 171வது பாமாலை. சபைய காலம் நிற்குமே கண்மலை கிறிஸ்துமேல் என்றோம் ஆலயம் எழுந்து போயுமே அர்ச்சனை நிலைக்கும் என்றோம் இளைஞர் மூவர் ஓய்ந்துமே துன்புற்ற மாந்தர் ஏங்கியே அன்புடன் அச்சிப்பாரியிலே கைவேலையான கோவிலில் தங்கிடார் உன்னதராஜ சபையாலயத்தினில் தங்குவார் உன்னதநாத வானமும் உள்ளாம் சுவாமியே பூமியில் வாழ்ந்த நம்மோடே மானிடர் உள்ளமே வீடா சபைய சுவாமி ஆலயம் ஜீவனுள் கற்களம் நாமும் மெய்ஞான ஸ்நான பாக்கியம் பேற்றுமே ரட்சிப்பாமீவோ மாசத்துவ பேரும் மாதத்தில் பாய்ந்து வேண்டல் செய்கையில் அருளும் தயவும் ஈவா ஆழ்வான ஸ்தானம் யாரிலும் ராஜாதிராஜரை காண்போம் அவர் மாமேலான் இவையும் ஏற்றியே போற்றியே தாழ்வோம் அருள்வார் வாக்கு தயவாம் ஆலே நம் ஜீவன் ஆவியும் அவர் சத்தியம் கேட்போம் ஆரெங்கும் ஏமாந்தரும் ஆலயம் பக்தியாய் நாட உம்மில் விசுவாசம் ஊன்றியும் ஓம் திருவார்த்தையை கேட்க ஓமடியாரும் சீஷரே நீரே எம்நாதர் யாவுமே அருள் விரோதனின் சாந்தி. நாம் யாவரும் ஆண்டவரை தொழுவோம். காலை மாலை ஆராதனை முறையை நாம் பின்பற்றுகின்றோம். சுருக்க ஆராதனை முறை. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ்கிடுவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியிருந்தது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுவோமாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையான ஞானத்தால் எல்லாவற்றையும் படைத்து முதுகுமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லா
போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வழிபடாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அறிதலும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் பயபக்தியோடு நம் தனிப்பட்ட பாவங்களை ஆண்டவர் சன்னிதானத்திலே அறிக்கிடுவோமாக. பொதுவான பாவரிக்கை ஜெபத்துக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிற பாவ காரியங்கள் இன்னும் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்து கொண்டிருக்குமானால் அப்படிப்பட்ட காரியங்களை அறிக்கை செய்து விட்டுவிட ஆண்டவரத்தில் அறிக்கை நம்ம ஒப்பு கொடுப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வதை மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் தெளிவாக எச்சரிக்கிறது அல்லவா? அது மட்டுமல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று மாற்றப்படாத சட்டத்தின் நிமித்தம் இயேசுவான நமக்காக சிறுவில் ரத்தம் சிந்த வேண்டியது அல்லவா? எவ்வளோ பெரிய விலைக்கரையை கொடுக்க வேண்டியது இருந்தது அல்லவா? ஆகவே மோர்மானிலே ஒரு சில மணித்துளிகள் கூட நாம் கடவுளுக்கு விரோதமாகவும் அவர் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷர்களுக்கு விரோதமாகவும் மற்ற இயற்கைக்கு விரோதமாக பாவம் செய்திருப்போம் என்று நம் இருதயம் கண்டித்து உணர்த்தப்படுவோமானால் மௌனமான நிலையில் அதை அறிக்கை செய்வோம். தொடர்ந்து வருகிற பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் நமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. இப்போது இறைவார்த்தைக்காக ஆதார வசனங்கள் வேத பாடமாக வாசிக்கப்படும். இந்திய செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மொத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 19 வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தாரை அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயது உள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார்.
அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதா. இறைவார்த்தைக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, நீர் பேசுகிற தெய்வம், எங்களோடு பேசுகிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீர் பேசுவோப்பா, இந்த வார்த்தைகளை பிரேமங்கள் கொடுப்போம்பா, எங்களை வாழவை சுவாமி, எங்களை ஆசீர்வதி. அடிமை மறைத்து வெளிப்படுத்தும் தரிசித்து செல்ல அருள்தாரும். இயேசு கிறிஸ்து போல வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அனைவருக்கும், அனைத்து இறை மக்களுக்கும் ஆண்டவரின் கிருபையும் சமாதானமும் அதிகமாக பெருகுவதாக. எவ்வளவுக்கு அதிகமாக கொரோனா வைரஸ் பரவல் இந்த உலகத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறதோ அதைவிட வேகமாக ஆண்டோடைய கிருபையும் இரக்கங்களும் தயவுகளும் ஒரு திவ்ய தொடுதல்களும் விடுதலைகளும் சந்தோஷங்களும் சமாதானங்களும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக கட்டளையிடப்படுகிறது. ஆகவே அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட தேவ சன்னிதானத்தில் நாம் வைத்து பரவசத்தோடு அவருடைய இறைவார்த்தை நாம் கேட்போமாக. ஆண்டுடைய பாதுகாப்புக்காக தொடர்ந்து கருத்தாய் ஜெபிங்கள். 1000 முறையிலே நான் உங்களுக்காக கருத்தாய் ஜெபித்து வருகிறேன். இதுவரை கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். ஆகவே இந்த நாளிலே கூட ஆண்டவர் பேரில் இருக்கிற நம்பிக்கையில் சற்று தளர்ந்து போகாதபடி நாம் அவர்களே மதித்து உயிரோடு இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை உள்ளவர்களாக உலகத்திலே தொடர்ந்து ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அவருடைய ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாதத்தில் வீற்றிருந்தார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியான அந்த உலகத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எப்படி உலக தோட்டத்தில் போது படைப்பின் போது ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், அதே விதமாக இப்பொழுதும் உலகமெங்கும் பரிசுத்த ஆவியுடைய அசைவாடுதல் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் ஜெபிப்பது மட்டுமல்ல, 1000 முறையில் நான் ஜெபிப்பது மட்டுமல்ல, ஆண்டவரே நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். யோவான் 17:15 நாம் வாசிப்போமானால் ஆண்டவருடைய ஜெபம் இப்படியாக இருக்கிறது: நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று பிதாவிடத்தில் ஜெபிக்கிறவராக இயேசுவானவர் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்தின் நிமித்தமாய்தான் நாம் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எப்போதும் நிர்மூலமாகாத போதும் தேவனுடைய சுத்த கிருபை அது 100% அது உண்மையுள்ளதாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தே நாளிலும் கூட இந்த விதமான சிந்தனைகளோடு கூட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட ஆண்டோடைய இறை செய்தி இதை நாம் கடந்து செல்வோமாக. இந்த நாளிலே நமக்காக கொடுக்கப்பட்ட தியான தலைப்பு அருட்பொழிவு திருப்பணி. அதாவது எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆயருடைய திருப்பணி. ஆயர்களுக்காக நீங்கள் விசேஷித்தமாக நீங்கள் ஜெபங்களிலே தாங்க வேண்டும். திருப்பணி நிறைவேற கடவுள் பல நிலைகளிலே பல மக்களை பயன்படுத்துகிறார். அவற்றில் ஆயர் பணி சிறப்புக்குரிய பணியாகும். ஆக ஆயர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய ஊழியர்களிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டு ஆண்டு நாமத்தை மையப்படுத்த வேண்டும். மோசே ஒரு விசை மலை உச்சியிலே உட்கார்ந்து கொண்டு இருந்து கொண்டு அங்கே அமலேக்கியரோடு கூட ஆண்டுடைய ஜனங்கள் யுத்தம் நடந்து கொண்டிருந்தார். அப்போது 2 கரங்களை விரித்தவராக மோசே மலை மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். யோசுவா என்று சொல்லப்படுகிற 2 கடவுளுடைய தாசர்கள் 2 கைகளை 2 பக்கமாக உயர்த்தி பிடிக்கிற நேரம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்.
அந்த கரங்களை சற்று தாழ்த்தி போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தாழ்ந்து போகிறதை, யுத்தத்தில் பின்வாங்கி போகிறதை பார்த்து இது ஒரு திருஷ்டாந்தமாக நம்ம வைக்கப்பட்டிருக்கோம். இந்த திருப்பணியை ஒரு முழு நேர ஒரு திருப்பணி. அந்த திருப்பணிகளிலே மக்கள் தாங்க வேண்டும், ஜபத்தில் தாங்க வேண்டும், ஊழியர்களிலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். இப்படியாக இருக்கும்போது நாம் ஒரு ஜீவிக்கிற ஒரு மக்களாக இந்த உலகத்திலே வாடுகிறோம். அது எந்த விதமான தீமைகளாக இருக்கட்டும், உலகத்தை எதிர்கொள்கிற எந்த விதமான காரியங்களாக இருக்கட்டும், ஒரு வைரஸாக கூட இருக்கட்டும், இறை மக்கள் யாவரும் கூட நாம் ஒன்றிணைந்து நாம் ஜெபத்திலே தரித்திருக்கும் போது, இணைந்து ஊழியர்களை நடப்பிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த உலகத்திலே செய்கிறவராக இருக்கின்றார். ஆகவே திருப்பணி குறித்து தியானிக்கும் போது ஏதோ ஆயிரக்கான ஒரு செய்தியாச்சு, இது எங்களுக்கு என்ன சம்மந்தப்பட்டிருக்குது என்று கேட்கலாம். நாம் ஒவ்வொருவருமே இதில் பங்கெடுத்துக் கொள்ளும்போது நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வேறொரு வகையிலே வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் நாம் யாவரும் கூட நாம் ஆசாரியர்களாக கூட நாம் கூட அழைக்கப்படும். அதை நாம் தியானத்திலே கடந்து போகும்போது அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதாவது 1 பேதுருவிலே நாம் பார்க்கும்போது நாம் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று வேத வாசகம் எதிர்த்து சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். ஆகவே ஒரு விதத்திலே, ஒரு வகையிலே விசுவாசிகள் அனைவருமே ஆசாரியர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா இருக்குது. அதை எந்த விதத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம், நியாயப்படி நாம் எவ்விதமாக பங்கு கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற காரியங்களை நாம் இந்த தியானத்திலே தொடர்ந்து பயணிக்கும் போது நாம் தெளிவாக நம்முடைய பங்களிப்புகளை தெரிந்து கொள்ள முடியும். அதை தொடர்ந்து நாம் தியானிக்கும் போது இன்றைய நாட்களில் திருப்பணி அநேக புதிய சவால்களால் நிறைந்துள்ளது. புதிய சவால்கள், நியூ சேலஞ்சஸ். அதாவது என்பவர் கடவுள், மனிதர், இயற்கை சம்பந்தமான சரியான புரிதல்கள் இருக்க வேண்டும். அந்த ஞானம் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதற்காக இறைமக்கள் ஜெபிக்க வேண்டும். கடவுளை குறித்து நன்றாக புரிந்திருக்க வேண்டும். கடவுள் அவருடைய சாயல் படைக்கப்பட்ட மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது படைத்த சிருஷ்டிப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல்கள் அடிப்படையில் தான் ஊழியத்தின் வெற்றி அமைந்திருக்கும். இரண்டாவது, எவ்விதமாக நாம் கண்ணோக்குகிறோம், ரொம்ப முக்கியமானது. எவ்விதமாக அனைத்தையும் நாம் பார்க்கின்றோம் என்பது மிக முக்கியமாகும். அது எவ்விதமாக அணுகுகிறோம் என்பது முக்கியமானது. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது போன்றவைகள் மிக முக்கியமானது. ஆகவே இந்த காரியங்கள் திருப்பணியிலே மிக முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. குறிப்பாக ஒன்று சொல்ல போனால், எவ்விதமாக காரியங்களை உற்று நோக்குகிறோம் என்பதை நாம் ஒரு சிறு உதாரணத்து மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒருவர் ஒரு இடத்துல கேட்டார், இந்த பூமியிலே புரோஜனம் உள்ளவைகள், புரோஜனம் இல்லாதவைகளை நாம் பிரித்து பார்க்க முடியுமா, அல்லது புரோஜனமற்றவளை நாம் அப்புறப்படுத்த கூடுமா என்று சொல்லி ஒருவர் கேட்கிறார், ஒரு ஞானி கேட்கிறார். அதற்கு மாறுத்தூர் சொன்னவர் சொல்லுகிறார், நாம் அப்படி பயனற்றது பயனல்லாதது என்று ஒதுக்கி எதையும் தள்ள முடியாது என்று சொன்னார். காரணம், அதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னார். இந்த பூமி இருக்கிறது, இந்த பூமியிலே பயனுள்ளவைகள் இருக்கின்றன, பயனுள்ள பூமி இருக்கின்றது, பயனற்ற பூமி இருக்கிறது. ஸோ இந்த பயனற்ற பூமியை நாம் கழித்து விட்டால் அந்த பயனுள்ள பூமி என்னவாகும் என்று கேட்டார். அப்போதுதான் நான் அந்த ஞானத்தை புரிந்து கொண்டார். ஆமாம், இது இணைந்திருக்கும் போது தான் இந்த பயனுள்ள பூமி அங்கே நிலைநிற்கிறது. ஆகவே பயனுள்ளது பயனற்றது என்பது எல்லாமே ஆண்டுடைய சன்னிதானத்தில் பயனுள்ளதாக இருக்கிறது. அதே விதமாக மனுமக்களை நோக்கும்போது கூட இவர்கள் பயனுள்ளவர்கள் பயனில்லாதவர்கள் என்று நாம் பார்ப்போமானால் ஊழியத்தில் எல்லாம் கெட்டுப்போம். ஆகவே ஆண்டவர் சிருஷ்டிப்பு எல்லாமே நமக்கு
பயனுள்ளவைகள் தான். ஏற்கனவே ஒரு உதாரணத்தை கூட சொல்லியிருக்கின்றேன். அதாவது கொசு என்று எடுத்துக்கொள்ளும்போது அது பயனற்ற ஒன்றாக அது எதற்காக கடவுள் படைத்தார் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் கொசு என்கிற ஒரு சிறிய ஒரு பூச்சி கூட நாம் பயனுள்ளது தான். அதை பார்க்கும் கண்ணோட்டத்தில் இருக்கிறது. கொசு வந்து கடிக்கும் போது அது ஒரு இண்டிகேட்டர், சுற்றி சுகாதாரமற்ற இடமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்கு அது ஒரு தேவ தூதரை போல மிக சிறந்த ஒரு பணி செய்கிறது. ஆகவே பயனுள்ளது பயனில்லாதது என்று நாம் பிரித்து பார்க்க முடியும். எல்லாமே பயனுள்ளது என்ற ஒரு கண்ணோட்டத்திலே ஒரு பாசிட்டிவ் லுக் இருக்கும்போது ஊழியம் மிக சிறப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆயர் திருப்பணியிலே மக்களை நடத்துதல், அவளுக்கு வழிகாட்டியாக இருத்தல், தியாகத்தோடு பணி செய்தல், டூயிங் எவ்ரிதிங் எக்ஸ்பெக்டிங் நத்திங், எதை எதிர்பார்க்காமல் ஊழியர்களை செய்வது, இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை அவரை போல வாழ்வது, மக்களை ஞானமாய் நடத்துவது, இவையெல்லாம் மிக மிக முக்கியமான ஒரு காரியங்களாக இருக்கின்றது. ஆக கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படை தியானத்தோடு கூட தொடர்ந்து நாம் இந்த தியானத்திலே பிரயாணிப்போம். இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட வேத பாடம் மட்டுமல்ல, இந்த நாளில் கொடுக்கப்பட்ட வாசிக்கப்படாத இருக்கிற மற்ற பகுதிகளில் கூட நாம் தியானத்தில் நாம் எடுத்துக்கொண்டு இந்த தலைப்புக்கு நாம் நியாயம் செய்ய நாம் இருக்கின்றோம். சங்கீதம் 99:8 ஆயர் திருப்பணி என்று சொன்னால் ஒரு முக்கிய தலைப்புகளை நாம் கொடுக்கலாம். சங்கீதம் 98 பார்க்கும்போது குறிப்பாக ஒரு வசனத்தை உற்று நோக்குமானால் 99:3 பயங்கரமும், அதாவது மகத்துவமும் பயங்கரமுமான ஒரு நாமத்தை துதிப்பார்வாங்க என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 99:8 நீர் அவர்கள் கிரியைகள் நிமித்தம் சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருக்கிறது. ஆயர் திருப்பணி என்பது கடவுளுடைய குணாதிசயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தும் மிக முக்கியமான ஆயர் திருப்பணியில் ஒன்று. ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன? நிறைய பேர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை, ஐயோ இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு நேர்கிறதே, நான் எதிர்கொள்கிற பிரச்சனை எனக்கு மட்டுமா இப்படிப்பட்ட சோதனை, என்னையே கடவுள் விதமாய் சோதித்துக் கொண்டிருக்கிறார், எனக்கு வர கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது, அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எனக்கு வருகிறது என்று தொய்ந்து போய் இந்த கடவுளுக்கு அங்கே எங்கே இருக்கிறார் அந்த கடவுள்? அவர் கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட தலைவிதி என்றெல்லாம் சோர்ந்து போகிற மக்களை இன்னைக்கு பார்க்க, கொரோனா வைரஸ் சூழ்நிலையிலே நாம் பார்க்கக்கூடிய மக்கள் எவ்வளவாய் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார். ஆக இந்த காலகட்டங்களிலே கடவுளுடைய குணாதிசயத்தை நாம் மக்களுக்கு வெளிப்படுத்துவது மிக மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. இந்த பகுதியில் ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் என்பது எப்படிப்பட்டதை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், பாவிகளை மனம் திரும்புவதற்குள்ளாக திருப்பும்படியான ஒரு அவருடைய பயங்கரமுள்ள நாமம். அப்படித்தான் கடவுளை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு வசனத்தில் மிக தெளிவாக கடவுளை பற்றி அவரை குறித்து வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் துன்மார்க்கரின் சாவை விரும்பாமல் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதையே அவர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய குணம். நம்ம தப்பு செய்கிறப்பெல்லாம் நம்ம சாகடிப்பது அப்படி இல்லை. துன்மார்க்கரின் சாவை அவர் விரும்புவதில்லை, அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதையே அவர் விரும்புகிறார். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வனாந்திரத்திலே எதிர்கொள்கிற பரீட்சையிலே அவர்கள் நிற்கக்கூடாமல் முறுமுறுக்கிறதையும், விசுவாசத்தில் பின்வாங்கி கொள்கிறதையும், எகிப்து திரும்பி போகிறதையும் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவளை அழைத்துக் கொண்டு வந்த மோசேக்கு மிகுந்த சோர்வு. ஜனங்கள் இப்படியாக இருக்கிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது?
அவர்கள் மிக எளிதாக அந்த பாலும் தேர்வு ஒரு தேசத்தை அவர் சுதந்திர கொண்டிருக்க முடியும் எளிதாக. ஆனால் என்ன நடக்கிறது, அவர்கள் அந்த சந்ததி, முதல் சந்ததி, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளிவந்த முதல் சந்ததி வயதாகும் வரை அங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இயற்கை மரணம் நடந்த பிற்பாடுதான் இரண்டாவது தலைமுறை விசுவாசத்திலே யோசுவா மூலமாக பலப்படுத்தப்பட்டு அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். நீங்க பாருங்கள், கடவுள் அவருடைய துன்மார்க்கத்தனத்தை பார்த்து உடனே அவர்களை அழிக்காமல் அவர்களை இயற்கை மரணம் வரை அவர்கள் அலோவ் பண்ணுகிறார். அதுதான் ஆண்டவருடைய கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளை நாம் பார்க்கின்றோம். அவர் நம்முடைய சாவை அவர் விரும்புவதில்லை, மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதை அவர் விரும்புகிறார். அதே சமயம் அவருக்கு பயந்தவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கும் பாதுகாப்பும் அடைக்கலமாகவும் கோட்டையுமாகவும் அவர் இருக்கிறார். ஆக கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, கடவுள் குணநிலைகளில் ஒரு முழுமையானவராக இருக்கின்றார். ஒரு பாவம் மனிதனிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவராக இருக்கின்றார். பாவத்தை சகிக்கக்கூடாத சுத்த கண்ணனாக இருக்கின்றார். பாவத்தில் வாழ்கிற, பாவத்தில் வீழ்ந்து போகிற அவருடைய பிள்ளைகளை சிட்சித்து அவர் நடத்துகிறார். சிட்சை என்பது இருக்கும் கடவுளுடைய பிள்ளைகள். அவரே கேட்கிறாரு, சிட்சிக்கப்படாத புத்திரன் உண்டோ? தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்காத புத்திரன் உண்டோ? ஸோ தகப்பன் எப்படி பிள்ளைகளை சிட்சிக்கிறாரோ உலக பிரகாரமாக, அதே வண்ணமாக கடவுள் நம்மை சிட்சிக்கிறார். தாவீது ராஜா சொல்றார் பாருங்க, நான் சோதிக்கப்பட்டது நல்லது, அதனால் நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. விதமாக கடவுளை மக்களுக்கு எடுத்து காட்டும்படியான ஒரு மகத்தான ஒரு திருப்படி திருப்படியிலே உண்டாக இருக்கிறது. இரண்டாவது, இப்படியாக நாம் பார்க்கும்போது இந்த ஒரு புரிதல்களோடு கூட நான் கடந்து செல்லும்போது இப்படிப்பட்ட அனுபவங்களை பெறுவதற்கு தான் இறைவன் நமக்கு கொள்கை ஸ்தலங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கே ஜனங்களை நடத்தும்படியான ஆயர்களை நியமித்திருக்கிறார். ஆயர் திருப்படிகளில் 3 வகை பீக்கள் இருக்கிறது. பி ஆங்கிலத்தில் ஆல்பாபெட் பி. அது என்னவென்று சொன்னால், இந்த பணிகளை மிக சிறப்பாக அது வெளிப்படும். டு ப்ரொவைட், டு ப்ரொடெக்ட், டு ப்ரே. இதான் மிக முக்கியமான ஆயத்தின் பணிகள் 3 வகை. டு ப்ரொவைட் என்பது சொல்வது அவள் ஆன்மீக உணவை அவளுக்கு கொடுக்கிற ஒரு பணி. இரண்டாவது, அவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்கள் எச்சரிக்கப்பட்டு மூலமாக சாத்தானிடமிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட அவர் உதவி செய்கிறார். டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஈவில். ஸோ தே வார்ன் தெம் இன் ஜீசஸ் நேம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எச்சரிக்கிறவர்களாக இருக்கின்றார். மூன்றாவது, டு ப்ரே, ஜெபிக்கிறார். நோய்வாய்ப்படும் போது, கஷ்டத்தில் கடந்து செல்லும் போது, சுகவீனங்களில் கடந்து செல்லும் போது, போராட்டங்களிலே அவர் கடந்து செல்லும் போது அவளுக்காக இறைவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கின்றார். ஆக இந்த 3 திருப்பணிகளை அவர் பெற்றிருக்கிறார். ஆக தொழுகை ஸ்தலங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். சாலமோன் விதமாக ஜெபிக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் உங்களுடைய கண்கள் திறந்திருக்கிறவர்களும் உங்களுடைய காதுகள் கவனித்திருக்கிறவமாக இருப்பதாக அதை ஆண்டவர் என்டாஸ்மெண்ட் பண்றார். அந்த சாலமோன் கட்டின அந்த மகத்தமான ஒரு ஆலயத்தை இதுமாக அவன் ஜெபிக்கிறார். ஆண்டவர் அதை என்டாஸ் பண்ணுறார், முத்திரிக்கின்றார். எஸ், இட் வில் பி டன். ஆக இதற்கென்றே ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி அன்றைக்கு மயப்படுத்தப்பட்ட ஒரு தொழுகை. இன்னைக்கு உலகமெல்லாம் எங்கெல்லாம் 2-3 பேர் கூடிய நாமத்தினால் கூடி வருகிறார்களோ மத்தியிலே நான் இருப்பேன், பரவலாக்கப்பட்ட ஒரு தொழுகை. ஆகவே சாலமோன் கட்டின தேவாலயத்தை போல உலகமெங்கும் பல தேவாலயங்கள் நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய மகத்தான ஒரு தேவாலயத்தோட கடவுளாலே, நமக்கு கடவுளுடைய இறை மக்களாலே, ஒரு முயற்சியினால், அர்ப்பணிப்பினாலே, உதாரணத்தோட ஈகையினாலே ஒரு அழகான ஆலயத்தை நாம் ஆண்டவர் நாம் கருத்தில் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த ஸ்தலத்தை அவர் ஏற்படுத்தி, பசுத்தப்படுத்தி,
வைக்கிறதில்லை. அவருடைய பிரசன்னத்தினாலே அவருடைய ஸ்தலத்தை நிரப்புகின்றார். அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இயேசுவின் ரத்தத்தினால பாவமர கழுவப்பட்டு அனுபவத்தோடு நம்மை தலைமட்டும் தாழ்த்தி அவரை பணிந்து கொள்ளும்போது அவர் நம்மை உயர்த்துகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமாக. நீங்கள் அப்படியே நேரம் வரதில்லை கோயிலுக்கு, எந்த பயலாவது வந்து நம்ம அப்படியே உட்காந்து எல்லா பயத்தோடு வந்து, ஆண்டவரே என்னை என் உச்சந்தலம் உள்ளங்கால் வரை ரத்தத்தாலே கழுவும், இதோ என்னை அர்ப்பணிக்கின்றேன், உண்மையோடு ஆவியோடு தொழுது கொள்ள நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன். அப்பா எனக்கு உதவி செய்யும். இந்த பரிசெய்கிற போல ஜெபிக்க ஒரு இருதயத்தை உடையவளாக இருக்க வேண்டும். ஆயக்காரனை போல ஆயக்காரன் ஜெபம் பண்ண நான் 2 நாள் உபவாசிக்கிறேன், தசமாக கொடுக்குறேன்னு சொல்லி நடுவில் வந்து முன்னாடி கையெழுத்து ஜெபம் பண்ண அவன் வாசலிலே நின்று மாறு கட்டி கொண்டு ஆண்டவரே பாவியாக கிருபையாக ஆண்டவர் சொல்றார், அவனே நீதிமானாக்கப்பட்டவனாக சென்றான். ஆக கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவளே, தேவ ஆலயத்திலே நாம் எல்லாம் பயபக்தியோடு கூட காணப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்துகிறார். இன்னைக்கு தேவாலயம் மூடப்பட்டிருக்கிறது. நமது மட்டுமல்ல, உலகமெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. நாம் திறப்பின் வாசல் என்று ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நான் இப்படியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணியா என்று சொல்லப்படுகிறது. அது விதமாக நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவாலயத்திலே பிரவேசித்து தொழுது கொள்கின்ற கிருபைவர்கள் தாரும் என்று கேட்க வேண்டும். சீக்கிரத்து ஆலயம் திறக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட மக்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவாலயத்தில் வந்து அவர் தொழுது கொண்டு திருப்படியிலே நிறைவேற்ற ஆயர் திருப்படிகளிலே அதை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மக்களாக இருக்கும்படி நாம் கருத்தாய் வந்து ஜெபிக்க வேண்டும். ஆய திருப்பணிக்காக அவருடைய ஊழியர்களிலே சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஏற்ற பாத்திரங்களாய் நம்மை அணைந்து கொள்ளும்படியாக நம்ம அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, விதமாக தொடர்ந்து நாம் பார்ப்போமானால் எசேக்கியேல் 33:1-9 வசனங்களை பார்த்தால் இந்த ஆய திருப்பணி என்பது கடவுளுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, எச்சரிக்கும் படியான ஒரு காவல்காரனா இருக்கக்கூடிய ஒரு ஆயப்பணியாக ஒரு காவல்காரனுடைய பணி என்று சொல்லப்படுகிறது. அங்கே எருசலேம் சுற்றி காவல்காரன் என்று சொல்லப்படும் போது எருசலேம் சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அந்த சுவர் மேலே நின்று கொண்டு ஆபத்து எதிரிகள் யாரால் வருகிறார்கள் என்று சொல்லி அவளை பார்த்து வரும் பட்சத்தில் அதை எச்சரிக்க வேண்டும். அதுதான் எசேக்கியேல் 33:1-9 வரை பார்க்கணும். உன்னை காவல்காரனாக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதுதான் ஆயர்பணி. அவன் எச்சரிக்க வேண்டும். வரும் ஆபத்துகளை மக்களுக்கு எச்சரித்து சொல்ல வேண்டும். அவன் கொடுக்கப்படுகிற ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுங்களா? நீ வரும் ஆபத்தை அவனுக்கு சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் அவை ஆத்மாத்தை குறித்து நீ உத்தரவாதியாக மாறி போவாய். நீ சொல்லிவிட்டால் ஜனங்கள் நியாயத்திற்கு உட்படுவார்கள். ஆகவே ஒரு மிக சிறப்பான ஒரு உதாரணத்தை எசேக்கியேல் 33:1 பார்க்கலாம். ஆகவே மக்களை எச்சரித்து நடத்த வேண்டும். ஒரு ஆபத்துகளை எடுத்துரைக்க வேண்டும். இப்போ கொரோனா வைரஸ் சம்பந்தமாக கூட அந்த வருவதற்கு முன்பதாக ஒரு எச்சரிப்பு ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு பத்திரிகை எல்லாருக்கும் அனுப்பி வைக்கும். அது எத்தனை பேர் படித்தார்கள், அது எங்கே வச்சிருக்காங்க தெரியல. ஸோ அந்த கொடுக்கப்படுகிற வரும் ஆபத்துகள் நேரத்திலே அவளுக்கு கொடுக்கப்பட்ட கைடன்ஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்களாக அவர் இருக்க வேண்டும். அந்த திருப்பணி ஆய திருப்பணியாக இருக்கின்றது. 3வது பரிசுத்த ஜீவியத்தை நடத்துவதே ஆய திருப்பணி. திருச்சபை தலைவர் என்பது பெரிய ஒரு பொறுப்பு. காரணம், திருச்சபை உயிருள்ள தேவனுக்கு சொந்தமானது. அங்கே கண்காணியாக ஆயர்கள் இருக்கிறார். கண்காணி என்பவன் மெய்ப்பன் என்று சொல்லப்படுகிறார். அவருடைய வாழ்க்கை தரமானது உயர்ந்து காணப்பட வேண்டும். ஆயருடைய வாழ்க்கை உயர்ந்து காணப்பட வேண்டும் என்று சொல்லும்போது இறை மக்களுடைய வாழ்க்கை தரம் தாழ்ந்து அந்த அர்த்தம் கிடையாது. ஆயருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பது போல நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை
மதிக்கிறவர்கள் என்று அவர் அறியப்பட வேண்டும். எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை முக்கியமல்ல, அவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பது மிக மிக முக்கியமானது. இங்கே ஒரு அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் சிலது கொடுத்துருக்கிறது. 3 குவாலிஃபிகேஷனை தான் முக்கியம் எடுத்துக்கிறோம். அவன் ஒரே மனைவியுடனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொல்லும்போது திருமணம் ஆகாதவர்கள் அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை மனைவி இழந்தவர்கள் மறுமணம் செய்து கொண்டவர்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே அந்த அர்த்தத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம். 2வது, தன் குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் அவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான் என்று கேள்வி கேட்கப்படுகிறது. ஆகவே குடும்பத்தை சரியாக நடத்துகிற ஒரு மகனாக கூட காணப்பட வேண்டும். 3வது, புறம்பானவர்களால் அச்சாட்சி பெற்றவர்களாக கூட இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விடாதவனாக இருக்க வேண்டும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த 3 மிக முக்கியமான ஒரு குணலட்சணங்களை ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியங்களை கடந்து செல்வதற்கான ஆயத்தப்படி கடைசியாக பார்க்கும்போது ஒரு உண்மையான அன்பு கூறுதல், அதான் ஆயத்தப்படி. ஒரு உண்மையான ஆண்டவர், உண்மையான ஒரு அன்பு கூறுதல். உயிர்த்த ஆண்டவருடைய பேதுருவை அங்கே போய் சந்திக்கிறார். 3 முறை மறுதலித்தான். அவனை போய் சந்திக்கும் போது ஆண்டவர் பேதுருவிடத்திலே எவ்விதமாக 3 முறை அவன் மறுதலித்தானோ அவ்விதமாக 3 முறை அவரிடத்திலே கேள்வி கேட்கிறார். சீமோன், யோனாவின் குமாரனாகிய சீமோன், இடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று கேட்கிறார். என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அவன் நேசிக்கிறேன் சொல்கிறார். அவ்விதமாக 3 முறை கேட்கிறார். 3 முறை மறுதலித்தார். அதை அந்த மறுதலிப்பு என்கிற ஒரு பெரிய ஒரு மேகத்திலிருந்து அவரை விடுவித்து உண்மையான அன்புக்குறவனாக மாற்றுகின்றார். சொல்கிற அன்புக்குறன் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரேன்னு சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா. இன்னொரு முறை கேட்கும்போது என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா. அந்த கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இது ஏதோ ஒரு டெக்னாலஜி கிடையாது. இருதயத்திலிருந்து உணர்வு சம்பந்தப்பட்டது, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்தல் சம்பந்தப்பட்டது, தன்னையே அர்ப்பணித்துக் கொள்வது சம்பந்தப்பட்டது. அவன் அப்படியாக ஒப்பு கொடுத்தான் பேதுரு. அவன் கடைசியில் சிலுவை மரணத்தின் போது என்னை ஆண்டவர் போல என்னை சிலுவிலே வேண்டாம், தலைகீழாக வைத்து அறைகள் என்று சொல்லத்தக்கதாக அவனுடைய ஊழியம் காணப்பட்டது என்று சொல்லிப்பான். ஆகவே அது திருப்பணி என்பது ஒரு உண்மையான ஒரு அன்பு கூறுதல். இதிலே இந்த திருப்பணியிலே அனைவரும் பங்கேற்க அழைக்கப்படுகிறார்கள். அதுதான் இன்னைக்கு செய்தி மக்களுக்கு. 1 பேர் 2:9 நீ பார்க்கலாம். நீங்களோ அந்த காலத்திலிருந்து நீங்கள் அந்த காலத்திலிருந்து மகா வெளிச்சத்துக்கு அழைக்கப்பட்டு ஒரு புண்ணியங்களை அறிவிக்கிற மக்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லப்படுது. அதை நான் அதை வாசித்தால் மிக நன்றாக இருக்கு என்று நான் விரும்புகின்றேன். 1 பேதுரு 1 அது முழுமையாக நான் வாசிக்கிட்டேன். தயவுசெய்து அத்தனை ஜனங்கள் கவனமாக கேட்கும்படி கேட்கிறேன். எவ்விதமாக திருப்பணியில் இறைமக்கள் பங்கெடுத்து கொள்ளுகிறார்கள். 1 பேதுரு 2:9 நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவேற்றபடி புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆகவே இங்கே ஒவ்வொரு விசுவாசியுமே ஆசாரிய கூட்டமாக இருக்கிறார்கள். சொல்லப்படுது ராஜரீக கூட்டம். எல்லா விசுவாசிகளும் பார்த்து சொல்கிற ஒரு காரியம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆகவே நாம் எப்படி விதமாக இந்த திருப்பணியில் பங்கேற்க முடியும் என்று பார்க்கும்போது திருப்பணியில் 3 பணிகள் உண்டு. தலையாய பணிகள், இதர பணிகள், பிரத்யேகமான பணிகள் என்று சொல்லி அதை நாம் சுருக்கமாக தியானிக்கும் போது நம்முடைய பங்களிப்புகள் என்பதை நாம் புரிந்து கொண்டு கடவுள் நாமத்தை மையப்படுத்த முடியும். தலையாய பணிகள் என்று சொல்லும்போது ஆராதனையில் பாவ மன்னிப்பை வழங்குவது, பாவ மன்னிப்பின் அனுபவத்தை பெற மக்களை வழிநடத்தும், சத்தியத்தை பகிர்வது, மன்றாட்டுகளை ஏற்படுத்தும்.
இந்த 3 மிக முக்கியமானது. மன்னிப்பை வழங்குவது மட்டுமல்ல, அந்த அனுபவத்தை பெற மக்களை வழிநடத்துவது, சத்தியத்தை பகிர்வது, மன்றாட்டுகளை எடுப்பது. இதை அனைத்து இறைமக்களும் பங்கெடுக்க முடியும். எப்படின்னா, இங்கே பாவ மன்னிப்பு பெற்று நான் உலகத்தில் செல்லும் போது மக்களை மன்னிக்க வேண்டும். அதுதான் ஆயப்பணி. அதாவது எவ்வளவு பாவங்களை மன்னிக்கிறவளை மன்னிக்கப்பட்டிருப்பாரு சொல்லப்பட்டிருப்பாரு. மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை என்று சொல்லப்படுது. ஆகவே இந்த 3 காரியங்களில் இறைமக்கள் பங்கேற்க முடியும். இதர பணிகள் என்று வரும்போது மக்களின் சுகதுக்கங்களில் பங்கேற்பது, அழுகளோடு அழுங்கள், நகைகளோடு நகைகள், நித்திரையாளர்களின் வீட்டுக்கு அழைப்பே இல்லாமல் நாம் அங்கே சென்று அவளை ஆறுதல் படுத்தக்கூடிய மிக சிறப்பான ஊழியத்தை செய்ய முடியும். மற்ற இடத்துக்கு அழைப்பு தான் போகணும். பட் இந்த இறப்பு சம்பந்தமான காரியங்களுக்கு அழைப்பே தேவை. கழிப்பின் வீட்டுவது போதை காட்டிலும் துக்கிப்பு இடத்துக்கு போவது நல்லது என்று சொல்லப்படுது. அங்கே எல்லா மனிதனுடைய முடிவும் அங்கே தெரிய வரும். திக்கற்றவளை விசாரித்தல், விசுவாச வாழ்வில் மக்களை பயிற்றுவித்தல், ஆலோசனை வழங்குதல், வழிகாட்டுதல், தகவல்களை பரிமாறுதல், குழப்பத்தில் பிரச்சனைகள் இல்லை அவளுக்கு ஆதரவு அளித்தல், வழிகாட்டுதல், நம் கரத்தை நீட்டுதல், இதெல்லாம் இறைமக்கள் செய்யலாம். இதெல்லாம் திருப்பணிகளில் மிக முக்கியமான இதர பணிகள் வருவது. பிரத்யேகமான பணிகள் இருந்தது, அதில் எல்லாரும் பங்கெடுக்க முடியாது. திருமுழுக்கு, திருமணம், திருவிருந்து, 3 T's: திருவிருந்து, திருமணம், திருவிருந்து, திருமுழுக்கு, திருமணம், திருவிருந்து. ஸோ அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் செய்தல். அடக்கம் போன்ற காரியங்களில் ஆயர் சில வேலைகளில் உபதேசியார்களை அனுமதிக்கிறார். ஆராதனை மற்ற நிகழ்ச்சிகள் பயிற்சிக்கு பிற்பாடு ஆயர் அனுமதித்தால் அதை செய்யணும். ஸோ மேற்கண்டவர்களை செய்யும்போது பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக நாம் நடத்தப்படுவோம். இது எல்லாம் ஏன் மற்றதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால், இந்த பிரத்யேகமான பணிகள்னு சொன்னால் நம்மெல்லாம் வேறு தொழில்கள் இருக்கும். ஆகவே இந்த திருப்பணி முழுமையாக செய்ய முடியும். முழு நேரம் இல்லை, ஒப்பு கொடுத்தவர்கள் தான் இதை செய்ய முடியும். அதுதான், மற்றபடி டிஸ்குவாலிஃபைட் கிடையாது. நம்மளாம் பல வேலைகளில் மற்ற வேலைகளில் இருக்கும். ஆகவே இந்த வேலைகளில் செய்ய முடியாது ஒழுங்கு கிரமமாக. ஆகவே இந்த பிரத்யேக பணிகளை ஆயர்கள் செய்கிறார். ஆகவே கிறிஸ்துவ கண்பானில் இறுதியாக நான் சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். ஆயர்கள் தானாக ஏற்படுவது அல்ல. இந்த ஒரு 3 காரியத்தை சொல்ல போகிறோம். அதில் வர அவரோட சந்தேகங்கள், குழப்பங்கள் இருக்கலாம். மற்ற ஆண்டவர்கள் ஜெபம் பண்ணி கேட்டு, இவர்கள் தானாக ஏற்படுவது அல்ல. அதுக்கு வேதராசனம் சொல்லப்படும். ஒருவன் ஆரோனை போல தெரிந்து கொள்ளப்பட்டாலுடைய ஒருவனும் தானாய் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுவதில்லை. இது வேதராசனம். ஓகே, இதில் ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். 2வது, கடவுள் இருதயத்துக்கு ஏற்றவர்கள் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். தாவீது எப்படி ஏற்பட்டார்? ஆடுகளை அவன் நடத்தும் போது ஒரு முறை கரடி, ஒரு முறை சிங்கம் வரும்போது அந்த ஆடுகளை அந்த ஆபத்தில் தப்புவித்தான். அதுதான் ஒரு அடிப்படை. இதை வச்சு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை ஏற்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனுடைய சுபாவங்களிலே இவர் என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்லுவார். இருதயத்துக்கு ஏற்றவர்கள் கடந்த அவளாக அவள் அடையாளப்படுத்தப்படும் போது அவருடைய ஆயர்களாக ஏற்படுத்துகிறார். இந்த புரிதலை நாம் 3வது, இவர்கள் மக்கள் நல்வாழ்வுக்காக ஏற்படுத்துகிறார். எப்படி என்று சொன்னால், கடவுள் மக்கள் உறவு, மக்கள் உறவு, மக்கள் இயற்கை, இந்த உறவுகளுக்கு பிரிட்ஜாக இருக்கின்றார் இந்த ரிலேஷன்ஷிப். ஆகவே இந்த புரிதலோடு கூட நாம் இறைப்பணியிலே ஆயர் திருப்பணியிலே பங்கெடுத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். எந்த விதமான சந்தேகங்களை ஜெபம் செய்யும். திருவள்ளுவர் ஆண்டவரே, இது மட்டும் கூட எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறவர் இருக்கின்றதற்கு ஸ்தோத்திரம். ஆயர் திருப்பணி என்று நான் தியானத்தில் கலந்து சென்றோம். இதோ ஆயர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட செய்தி என்று நான் இருந்து காத்துள்ளோம். இந்த ஆயர் திருப்பணியிலே விதமாக நாம் பங்கெடுத்துக் கொள்ள முடியும், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்பதை எங்களுக்கு சிறப்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தப்பா. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை தகுதிப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, நெறிப்படுத்தி, பக்குவப்படுத்தி, பலவீனங்களெல்லாம் நோக்கி பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆயர் திருப்பணிகளிலே
நாங்கள் சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்ய முடியும் எங்களை பலப்படுத்துவீராக. நாங்கள் ராஜரீக ஆசிரியர் கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பங்களிப்புகள் சிறப்பாக இருக்க அமைய உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்வோம். ஆமென். தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வாக்குத்தத்த வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பக்கம் 149. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாக விடாமல் தம்முடன் சேர்த்துக் கொள்ளும்படி பலமானராக திரும்ப வரப்போகிறார். அதற்கான அடையாளங்கள் துவங்கிவிட்டன. நாம் அவரின் கருத்தையை பிடித்துக் கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ்வோமானால் இம்மையிலும் மறுமையிலும் கைவிட மாட்டோம். வாலாஜா தூயவான் திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குருசேகர குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து கர்த்தர் நம்மை அருமையாக பாதுகாத்து வருவதற்காக தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமாக. தொடர்ந்து திருச்சபைக்கும் இந்த கொரோனாவிலிருந்து முழுமையாக இந்த நகரம் மற்றும் நமது தமிழ்நாடு மற்றும் இந்திய திருநாடு விடுபட ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபையில் அன்பு உள்ளங்கள் கடந்த வாரத்திலும் சரி, வருகின்ற வாரத்திலும் பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடுகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்மை அன்போடு வழிநடத்தி வருகின்ற நமது ஆயர் ரெவரண்ட் பி. பால் ராபர்ட் கென்னடி அவர்களுக்கும், பொருளர் திரு எஸ். ஆபிரகாம் அன்பழகன் அவர்களுக்கும், குருசேகர குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனைகளை ரெக்கார்ட் செய்து ஒளிபரப்பி வருகின்ற குருசேகர குழு உறுப்பினர் திரு ஜே. பிரதீப் ஜாஸ்வா அவர்களுக்கும் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இரங்கல் செய்தி. நமது திருச்சபையை சார்ந்த வாலாஜா இந்திரா நகரில் வசித்த திரு எஸ். மேகநாதன் வயது 56 அவர்கள் கடந்த 22/7/2020 புதன்கிழமை அதிகாலையில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாரது அடக்கம் கலங்கையில் வைத்து அன்று இரவு நல்லடக்கம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு எஸ். மேகநாதன் அவர்களை இழந்து வாடுகின்ற குடும்பத்தாருக்கு கர்த்தர் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுப்பாராக. திருச்சபையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்கு வாழ்ந்தவளே, செயலாளர் அவருடைய அறிவிப்புகளை தொடர்ந்து ஒரு சில காரியங்களை தொடர்ந்து இந்த சமூகத்தில் வைக்க நான் விரும்புகின்றேன். இந்த கொரோனா வைரஸ் பரவல் என்ற சூழ்நிலைகளிலே, அதிகரித்து கொண்டே இருக்கிற சூழ்நிலைகளிலே ஆலை திறப்புகள் தள்ளிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற நிலைகள் இருக்கிறது. இறைமக்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் தொடர்ந்து திறப்பின் வாசலில் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் முழங்கால் படித்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டோட வசனங்களை அதிகமாக தியானிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் மற்ற மக்களோடு சேர்ந்து திகைப்புடன் பயத்துடன் காணப்படக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்ற வேத வசனத்தை படி ஆண்டவர் நம்ம ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் நம்மை பாதுகாப்பது 100% நிச்சயம். ஆகவே அந்த விசுவாசத்தோடு ஒரு விசுவாசமுள்ள வாழும்படி அன்போடு உங்களை அழைக்கின்றேன். மற்றும் கஷ்டத்தில் இருப்போரை தொடர்ந்து நினைத்துக் கொள்ளுங்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுடன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்படுகிற வண்ணமாக நீங்கள் மற்றவர்களோடு கூட கஷ்டத்தில் பங்கெடுக்கும் போது தான் நம்முடைய கஷ்டத்தை ஆண்டவர் நிவர்த்தி செய்து நம்ம ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவை தொடர்ந்து நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு கூட சிறப்பான ஒரு கிறிஸ்துவ வாழ்வை நம்மோடு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தனை நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஒரு மன்றாட்டு ஜெபத்திற்காக நாம் கடந்து செல்வோம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டு ஜெபத்திற்கு பிற்பாடும் கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளோம் என்று மறுபடி சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேட்ட சத்தியம் திருப்பணி குறித்து நாம் கேட்டோம். கொடுக்கப்பட்ட செய்தி இதோ 1000 மட்டுமல்ல என்பதை கூட நாம் புரிந்து கொண்டோம். திருப்பணியிலே
இந்த ராஜரீக ஆசிரியர் கூட்டமாய் விசுவாசிகள் அனைவருமே எந்திரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த திருப்பணியிலே மிக சிறப்பான ஒரு பங்கை கூட நாம் தெரிந்து கொண்டு ஆற்ற முடியும். கர்த்தர் மக்களை பலப்படுத்த முடியும். ஜெபத்தில் ஈடுபடுவோம். மௌனமான நிலையில் ஒரு சில மணித்துளிகள் இருந்து ஆண்டவர் செய்ய வேண்டும். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்க. கோவிட்-19 கரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. நான் ஏற்கனவே சத்தியத்திலே முன்னூரிலே சொன்னபடி இது எவ்வளவுக்கு அதிகமாக பரவுகிறதோ அதைவிட வேகமாக தேவனுடைய கிருபைகளும் இரக்கங்களும் தயவுகளும் அவருடைய தெய்வீக தொடுதல்களும் விடுதலைகளும் சந்தோஷங்களும் சமாதானங்களும் நித்திய வாழ்வும் வெள்ளம் போல பரிசுத்தாவியார் மூலமாக உலகத்திலே கட்டளிடப்படும். அது ஒரு பக்கம் மாத்திரம் நாம் கேள்விப்படுகிற செய்திகளை கேட்டு கலங்கி போகாதபடி, துக்கித்தாதபடி, திகைக்காதபடி, மனமடிந்து போகாதபடி, விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி, இன்னொரு பக்கம் தேவனுடைய இரக்கங்கள் தயவுகள் இருப்பதை அதிகமாக தியானித்து இந்த சூழ்நிலைகள் மாறுபடியாக திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்க முடியும். மன்றாடும்படியாக ஒரு அழைக்கின்ற ஒரு மௌனமான நெல்லே ஒரு சில மணித்துளிகள் இதற்காக சொல்லுவோம். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டது. இந்த வருகிற காலங்கள் மழைக்காலங்கள், இந்த மழைக்காலங்களிலே நாம் யாவர் அறிந்தபடி சளி, ஜுரம் மற்றும் சரீர தலைவனங்கள் இவையெல்லாம் வருவது உண்டு. இப்படி வரும்போது மக்களுக்கு ஏற்படும் ஒரு பயம், இது கரோனா வைரஸாக இருக்குமோ என்ற ஒரு பயம். இன்னைக்கு கரோனா வைரஸை விட அதிகமாக நம்ம தாக்குகிறது அந்த சம்பந்தமான பயம். அந்த பயத்தினாலேயே அநேக மக்கள் நொந்து நூலாகிறார்கள். ஆகவே இறை மக்கள் நொந்து நூலாகிற அந்த ஒரு கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளாதபடி நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஆண்டோடைய கரம் நம்மோடு இருப்பதை அறிந்து கொண்டவளால், புரிந்து கொண்டவளால் 96 சங்கீதத்தை 91 நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும் என்று நம்மோடு கூட அழைக்கிறேன். இப்படியாக மக்கள் தரப்பட பலப்படுத்தப்பட மன்னாட்டில் நாம் வைத்து செய்வோம். பகலிலே பறந்து அமுக்கும் இருளிலே நடமாடும் கொள்ளலிருந்து நீ தப்பிக்கப்படுவாய். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்க. இன்னைக்கு திருச்சபையுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. நம்முடைய CSX ஜெனரல் செக்ரட்டரி அவருடைய உரையை நான் பார்த்தேன். நாம் வீடுகளிலே தரித்திருக்க வேண்டும். எஸ், அதே நேரத்திலே கஷ்டப்படுகிற மக்கள், அல்லல்படுகிற மக்கள் சுற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் ரீச் அவுட் ஆகும், ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டார்கள். நம்முடைய பேராயர் எஸ் சர்மா நித்யானந்தம் அவர்களும் துவக்கத்திலிருந்தே மிகுந்த பாரத்தோடு கூட வேண்டிக் கொள்கிறார்கள். பசி கொரோனாவிடம் மிக கொடுமையாகும், மறக்கவே வேண்டும். இந்த நேரத்திலே தனிநபராக, குடும்பங்களாக ஒருவேளை இப்படிப்பட்ட மக்களை அடையாளம் கண்டு செய்வதற்கு ஒருவேளை கடினமாக இருக்கலாம். திருச்சபை ஆண்டுடைய சரீரம், அதோடு கூட இணைந்து நீங்கள் இந்த ஊழியர்களை செய்யலாம், ஜெபிக்கலாம், தாங்கலாம், பொருளாதாரம் தாங்கலாம். உலகமெங்கும் இருக்கிற திருச்சபை இறைமக்கள் வீட்டுகளிலே அடங்கி போகாத போகும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அல்லற்படுகிற மக்களோடு அடையாளப்படுத்திக் கொள்வதை யாரும் தடை செய்வதில்லை. இவர் அரசாங்கம் கூட உற்சாகப்படுத்தும். இப்படிப்பட்ட மக்களை உதவி செய்ய கர்த்தர் பலப்படுத்த முடியும். கர்த்தாவே எங்கள் ஜெபங்களை கேட்டு இன்றைக்கு இந்த கரோனா வைரஸுக்கான
எதிர்ப்பு சக்தி கொண்ட வேக்சின் ஒன்று இந்தியாவிலும் ரஷ்யாவிலும் மற்றும் ஐரோப்பா கண்டங்களிலும் அது மனிதத்திலே அந்த மாத்திரைகள் சோதிக்கப்படும்படி வந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சீக்கிரத்திலே அவைகள் பூரண சுகமடைவதற்கு ஏதுவான ஒரு மாத்திரைகளாக இருக்கும். அது அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். காலம் தாழ்த்தி கிடைக்காமல் துரிதமாய் கூட மக்களுக்கு அது கிடைக்கப்படும். ஒரு போராட்டத்திலிருந்து ஒரு விடுவி காலம் கிடைக்கப்படும். ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள, குறிப்பாக ஆண்டவர் நாமம் தரித்த மக்கள் ஒரு சிறப்பான மாத்திரை கண்டுபிடித்து மூலமாக நாம் தரித்த மக்கள் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய மகத்துவமுள்ள நாமம், மகிமுள்ள நாமம், வல்லமுள்ள நாமம் உலகமெங்கும் இருக்கிற மக்களால் அறியப்பட வேண்டும். விஞ்ஞானிகளுக்கு தேவன் பரத்திலிருந்து ஞானத்தை கொடுக்கிறார். ஜெபிக்கும் கர்த்தாவே, ஜெபத்தை கேட்டார். பொதுவான ஜெபத்தை இருக்கும். அன்பு நிறைந்த தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களை நீ காத்து கொண்டிருப்பா. வனாந்திரத்திலே ஒன்றுமே இல்லை, தண்ணீர் இல்லை, உணவில்லை, அங்கே சரியான பாதை இல்லை, வசதிகள் இல்லை, வனாந்திரம். ஆனால் நீ மேக ஸ்தம்பத்தால், அக்னி ஸ்தம்பத்தால் பாதுகாத்து மாறாகாதவன் தலைவனுக்காக பலமுள்ளவர்களுக்காக உதவி செய்து லேசான கர்த்தர் இறங்குவீராக. காலங்களிலே இறைமக்கள் இறங்குவீராக. அல்லல் படுகிற மக்களுக்கு இறங்குவீராக. உதவி செய்வீராக. உதவி செய்து சுவாமி. ஆயர்கள் கடவுளுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருக்கிறார். மக்களுக்கும் உறவை பாலங்களாக இருக்கின்றார். இயற்கைக்கும் மக்களுக்கும் உறவை ஏற்படுத்தும் பாலங்களாக இருக்கின்றார். திருப்பதியிலே ஆண்டவரே, நாங்கள் பல தொழில்களிலே நாங்கள் ஈடுபடுகிறோம். இருந்தால் இந்த திருப்பணியிலே நாங்களும் ஈடுபட வேண்டும். எங்களுடைய பங்களிப்புகளும் இருக்க வேண்டும். அப்படியாக ஒரு சிறப்பான மகத்தான ஊழியத்தில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும். ஒரு நித்திய ஜீவனை இதன் மூலமாக நாம் சோதித்துக் கொள்ள வேண்டும். உதவி செய்கிறார்கள். குறிப்பாக கஷ்டத்திலே, நஷ்டத்திலே, வியாதியிலே, நோய்களிலே, பிடிகளிலே, சத்துரு கிரிகளில் இருக்கிற மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கும். இந்த சனப்பொழுதில் எழுப்பி அவருடைய சிரசின் மேலுடைய ஆடி பாய்ந்த கரத்தை இப்போதவையும் ஒரு தெய்வீக தொடுதல், விடுதலை, சந்தோஷம், சமாதானம், நித்திய ஜீவன் உண்டாக வேண்டும் சொல்லி இறங்குவீரார், உதவி செய்கிறார். விசேஷமாக தன்னுடைய அன்பாந்தில் இருந்து காணப்படும் குடும்பங்கள் இருக்குது அப்படிப்பட்ட மக்களிடத்தில். அப்படிப்பட்ட மக்களுக்கு விசேஷமாக மிகுந்த இருதயத்திலே புண்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் இருக்கிற ஒரு சில குடும்பங்கள் நீ கண்டு ஆண்டவரே அந்த மக்களுக்கு விசேஷமாக இறங்கி உலக தரக்கூடாத சமாதானம் நீ தந்துள்ள வேண்டும் சொல்லி அவருடைய இறுதியில் ஆற்றி தேர்க்க வேண்டும் சொல்லி மசங்களை அனுப்பி உங்களை சுகப்படுத்த வேண்டும் சொல்லி குணப்படுத்த. அப்படிப்பட்ட சுகம் அன்பார்ந்த இழந்த காலம் குடும்பங்களுக்கு விசேஷமாக இருக்கிற கருத்தை ரக்கம் பாராட்டி இயேசு கிறிஸ்துவோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன நல்ல தாவரம். ஆமென். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் வஸ்துப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. உங்களுக்கு வேண்டிய அன்புள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்தது. எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவி நின்று எங்களை ரட்சித்துக் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவர்களே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்தும் ஆசீர்வாத நன்மைகள் விசேஷமாக ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த காலத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு என்று அவருக்கு அஞ்சு நடக்கிறவர்களுக்கு என்று அவருடைய வசனங்களுக்கு அஞ்சு நடக்கிறவர்களுக்கு என்று கடந்து வருகிறேன். ஆறுதலும் தேர்தலும் அவருடைய தெய்வீக தொடுதல், விடுதலையும், சந்தோஷ, சமாதானம், நித்திய ஜீவன் நிறைவாக எல்லோரும் உண்டாயிருக்கிறது. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களால். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர்கள் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோட ஜீவன பண்ணுங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். இறைவன் யாவருக்கும் நன்றி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக